எந்த பாம்பு கடிச்சா உடனே உயிர் போகுமோ அந்த பாம்புக்கு நம்ம வச்சிருக்க பேர் என்ன? நல்ல பாம்பு. எந்த ஆடு உடம்பு ஃபுல்லா கருப்பா இருக்குமோ அந்த ஆட்டுக்கு நம்ம வச்சிருக்க பேர் என்ன? வெள்ளாடு. எந்த ஆட்சியிலே மக்களுடைய உயிர் மலிவாக மதிக்கப்படுகிறதோ, நாகரிகத்தின் உச்சாணியிலே அமர்ந்திருப்பதாய் மாறட்டிக் கொள்ளுகிற என்னுடைய இளைஞனின் கையில் ஆளுகிற அறிவாலை ஏந்தி கொடுத்திருக்கிறதோ அந்த ஆட்சிக்கு பெயர் நாம் வைத்திருப்பது என்ன? மக்களாட்சி. ஒரு நாடை யார் முன்னேற்ற முடியும்? என் நாட்டின் பால் அக்கறை கொண்டிருக்கிற, என் நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று ஈடுபாடு கொண்டிருக்கிற, என் தேசம் அழுகிற பொழுது மடியாய், என் தேசம் விழுகிற பொழுது பிடியாய் எந்த ஆண்மை உள்ளவன் என் நாட்டினுடைய தலைமை பீடத்தை அலங்கரித்துக் கொள்ளுவானோ அன்றைக்கு என்னுடைய தேசம் தன்னை சுதந்திரித்துக் கொள்ளும். பாரதி சொல்லுகிறான், சுதந்திரத்தை பற்றி சொல்லுகிற பொழுது பாரதி சொல்லுகிறான், என்னமெல்லாம் நெய்யாக ஊற்றி வளர்த்த பயிர் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு அந்த பயிர் எல்லாம் கருகி கொண்டிருக்கிறது அல்லவா? இங்க வியாபாரம் செய்ய வந்தவன் அரசியல் நடத்தினான், அரசியல் செய்ய வந்தவன் வியாபாரம் நடத்தினான். இந்த இரண்டிலுமே நட்டப்பட்டவர்கள் என்னவோ நாங்கள் தான். அரசியல்வாதிகளுடைய வேட்டியின் கரை வருடத்திற்கு ஒரு முறை மாறுகிறது, எங்கள் வறுமையின் நிறம் மாறவே இல்லையே. அரசியல்வாதிக்கு மூக்குல 4 முடி அதிகமா முளைஞ்சிட்டா அமெரிக்காவுக்கு போறா புடிங்கிறதுக்கு. எங்களுக்கு கேன்சரே வந்தால் கூட நாங்கள் சாதாரண கட்டி என்று சுண்ணாம்பை குழைத்து போட்டுக் கொண்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அரசியல்வாதிகளுடைய பெண்டு பிள்ளைகளின் கல்யாணம் எல்லாம் 100 கோடி 110 கோடி. ஆனால் இன்றைக்கு இந்தியாவிலே முதிர்கன்னிகளுடைய எண்ணிக்கை 2 கோடிக்கு மேல் என்று அறிக்கை சொல்லுகிறது. யாரு கேட்கிறது? எங்களை கேட்க சொல்றாங்க. மத்திய கூட்டணியில் இருக்கிற, மத்திய அரசுடைய கூட்டணியில் இருக்கிற ஒருத்தரே இப்ப பொட்டோல உள்ள இருக்காரு. நாங்க கேட்டா என்ன ஆகும்? நான் சொல்கிறேன், மனிதன் ஜனநாயக முறை அம்பேத்கர் எதற்கு உருவாக்கினார் என்றால், மனிதன் நாகரீகம் அடைந்த காலத்திலிருந்தே மனிதன் அப்படித்தான் இருக்கிறான். தவறுவது மனித இயல்புங்கிற மாதிரி ஏதோ சிறு சிறு தப்புகளை செய்துதான் இருக்கான். அப்போ இந்த மனிதனை எல்லாம் ஒன்றுபடுத்த, ஒழுங்குபடுத்த, இவனை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு மக்களே, மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கிற முறை ஜனநாயக முறை. அதை கொண்டு வந்துட்டோம்னா அவன் இவனுக்கு நல்ல வழியை காட்டுவான் அப்படின்னு நினைச்சிட்டு கொண்டு வந்தோம். ஆனால் நான் எங்களுடைய பலவீனம் எதுவோ அதையே உன்னுடைய பலமாய் நீ கொண்டு எங்களை மேலும் மேலும் கொட்டி கொண்டிருக்கிறாயே. எங்கு போய் சொல்லுவது? எங்கு போய் சொல்லுவது? நாங்கள் இதைத்தான் நான் விரும்பவில்லை என்று சொல்லுகிறேன். சுதந்திர நதி உண்மையான வயல்களை நிராகரித்து விட்டு மாளிகைகளின் அந்த புறங்களிலே போய் நிறைந்து கிடக்கிறதே, இதைத்தான் எங்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. இந்த நாட்டினுடைய தேசிய சக்கரம் அச்சாரிகளை நசுக்கி வருகிறதே, அதைத்தான் எங்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. காலம் காலமாக நாங்கள் அடிமையின் அடிவயிற்றிலே சிறைப்பட்டு கிடந்தோம். காயத்தை போக்குவதற்கு ஜனநாயக போர்வையை போத்தினோம். ஆனால் போத்திய போர்வையில் ஒட்டிய அழுக்கு எங்கள் புண்ணையை அல்லவா புறையோட செய்து விட்டது. நரிகள் நாடாளும் தேசமையா இது? நரிநாயகத்திற்கு நாம் வைத்திருக்கிற பெயர் ஜனநாயகம். புறாவையே கழுகுடன் உண்ணும் சிவிகளும் மகனையே மறைத்து வைக்கும் மனுநீதிகளும் ஆளுகிற தேசம். இங்கு நியாயம் எதிர்பார்த்தால் எப்படி கிடைக்கும் என்று நான் கேட்கிறேன். இவர்களுக்கு எதை பற்றியுமே கவலை இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கிற பொறியியல் கல்லூரிகளுடைய எண்ணிக்கை 221. ஒரு வருடத்திற்கு தமிழகத்திலே உற்பத்தி ஆகிற பொறியாளர்களுடைய எண்ணிக்கை 70,000. ஆனால் இன்றைக்கு உலக தேவையே 9 லட்சம் என்று அறிக்கை சொல்லுகிறது. உலக தேவையே 9 லட்சம். ஆனா தமிழ்நாட்டிலே 3/4 லட்சம் பேர் வந்துடுறான். அப்ப இந்தியாவில இருந்து, உலகத்தில இருந்து நினைச்சு பாருங்க. பாரதி சொல்லுகிறான், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம் என்று சொல்லுகிறான். நீ கல்வி சாலையை திறந்து கொண்டே போகிறாயே, அதற்கு ஏற்றால் போல நாங்கள் வேலை செய்வதற்கு ஆலைகளின் எண்ணிக்கையை நீ உயர்த்தி இருக்க வேண்டுமா இல்லையா? நாங்கள் தானே நட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். மெக்காலே கல்வி முறைன்னு ஒண்ணு வச்சுட்டு இன்னமும் தொங்கிட்டு இருக்கிற, அது வெள்ளைக்காரன் துப்பி விட்டு போன எச்சம். தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காரு. கிளர்க்கா பணிபுரியறதுக்காக வச்சு கொண்டு வந்த ஒரு கல்வி சட்டம். இன்னைக்கு மெட்ரிகுலேஷன் பள்ளியில போனீங்கன்னா பிள்ளைக்கு இன்டர்வியூ வச்சா கூட பரவாயில்ல. எல்கேஜி பையனுடைய அப்பாவுக்கு இன்டர்வியூ வைக்கிறான். பையன் அப்பாவுக்கு சொல்லி அப்பா பார்த்து பரிச்சு விட்டுக்கிட்டு அடிச்சு மாட்டிக்காத, என் லைஃப் அவன் கையில தான் இருக்கு. யாரு பையன் அப்பா கிட்ட சொல்லி அனுப்புறான். பையனுக்கு ஏற்ற கல்வி கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறேன். அதிவீரராம பாண்டிய சொல்லுகிறார், கற்கை நன்றே, கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று சொல்கிறார். சாராம்சம் என்னவென்றால் பிச்சை எடுத்தாவது படிதான் சொல்றான். இன்னைக்கு ஒரு கூட்டம் படித்து விட்டு பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறது. இது கண்காணிக்க வேண்டியது யார்? இந்த நாட்டினுடைய தலைமை தானே. யாரு கண்டுகிட்டாங்க? அவங்களுக்கு இன்னைக்கு தேவையெல்லாம் சர்ச்சைக்குரிய இடத்திலே ராமர் கோயில் எழும்ப வேண்டுமா, மசூதி எழும்ப வேண்டுமா என்பதுதான். இந்த நாட்டினுடைய பிரதமர் சொல்லுகிறார், சர்ச்சைக்குரிய இடத்திலே ராமர் கோயில் கட்டியே தீர்வோம், அதற்குண்டான தடைகள் எதுவாக இருந்தாலும் அகற்றப்படும், தேவைப்பட்டால் சட்டம் இயற்றுவோம் என்று அவரே சொல்லுகிறார். பின்பு அவர் மறுக்கிறார். அவர் அப்படித்தான். நான் என்ன கேட்கிறேன் என்றால், ராமன் அங்கு இருந்த இடத்திலே அகழ்வாராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறாய். ராமனுடைய குளியலறை கிடைக்குமா, சீதையின் சமையலறை கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருக்கிறாய். அதற்கான செலவு 20 லட்சம் என்று சொல்லுகிறது அறிக்கை. 20 லட்சம் ரூபாய்க்கு 400 குடிசை போட்டு கொடுத்திருக்கலாம். பாவி, ராமனா கேட்டான் கோவில், ராமனா கேட்டான். ஐயா, ராமனுடைய செருப்பு ஆண்ட நாடு இது. ஆனால் இன்னும் ஒரு தலித் பாப்பாரப்பட்டி ஆள முடியவில்லை. என்ன கிழித்தது உங்களுடைய ஜனநாயகம் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். ஜனநாயகம் என்பது ஓட்டு போடுகிற முறையை தூக்கி கொடுப்பது. இன்றைக்கும் அங்கே ஒரு தலித் ஆள முடியலையா? அது ரிசர்வ் தொகுதி தானே. ஏன் இதை கண்டுகொள்ள முடியவில்லை? தலைமை ஏன் இதை கண்டுகொள்ளல? நான் பள்ளி பருவத்தில் இருக்கிற பொழுது பார்ப்பன பள்ளியில படித்து உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். நான் ஒரு பிராமண பையனுடைய வீட்டிற்கு செல்லுகிறேன்.
அங்கே சென்று அவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கேன். அவன் மாடல் கொஸ்டின் பேப்பரை காமிச்சு இதுல இருக்க ஆன்சர் எல்லாம் புக்ல எங்க இருக்குடான்னு சொன்னா குறிச்சு கொடுத்துட்டு இருக்கேன். சின்ன வயசு. அப்போ அவங்க தண்ணி கேட்டு அந்த பையன் எடுத்து வந்து கொடுத்தான். குடிச்சிட்டு டம்ளர் கீழே வச்சுட்டு திருப்பி சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். இந்த தாய் வந்தால் நான் குடித்து விட்டு வைத்தேன், தூக்கி தான் குடிச்சேன், எச்சுப்படுத்தி கூட குடிக்கல, அதை தண்ணி தெளித்து விட்டு எடுத்து சென்றார். இந்த சிறிய வயதில் என்னுடைய மனம் எப்படி வலித்திருக்கும், அந்த வலியை இன்னும் நான் கவிதையாக கக்கிக் கொண்டிருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், மதம் மதம் என்று சண்டை போடுகிறவர்கள் வேண்டுமானால் சென்ற நூற்றாண்டிற்கு ஓடிவிடுங்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் ஆட்சியை பிடித்துக் கொண்டு எங்களை நசுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறேன். நான் எங்களை இந்த நூற்றாண்டிலே வாழ விடுங்கள் என்று சொல்லுகிறேன். ஒரு இளைஞன் கவிதை எழுதுகிறான். இளைஞனுடைய பசியை இந்த அரசாங்கம் போக்குவதை அவன் கவிதை சொல்லுகிறான். ஏ அரசாங்கமே, என்னுடைய பசி மயக்கத்தை நீ போக்குகிற வரையில் என்னை உன் தேசிய கீதத்திற்கு எழுத்து நிற்க சொல்லி நிர்பந்திக்காதே என்று ஒரு இளைஞன் கேட்கிறான். அவன் மேலும் கேட்கிறான், ஆயுதம் ஏந்தியவன் மட்டுமே அரசியல்வாதி, வாக்கு பெட்டிக்குள் வெடிகுண்டு, செங்கோல் காயலான் கடையில், மக்கள் மனுக்கள் ஏற்க ராட்சத குப்பை தொட்டி, ஜனநாயகம் இருந்தால் என்ன செத்தால் என்ன என்று கேள்வி கேட்கிறார். வருங்காலத்தினுடைய தூண் என்று வர்ணிக்கப்படுகிற இளைஞனுக்கு ஜனநாயகத்தின் மீது அவநம்பிக்கை வந்துவிட்டது என்றால் இந்த தேசத்தினுடைய முன்னேற்றம் எப்படி சாத்தியப்படும் என்று நான் கேட்கிறேன். இந்தியா பணக்கார நாடு என்று சொல்லுகிறார்கள். இந்தியாவை ஆளுகிறவர்கள் காலம் காலமாக ஆண்டவர்கள், ஆண்டு கொண்டிருக்கிறவர்கள் பணக்காரர்களாக இருக்கிறார்கள். ஆனால் காலம் காலமாக ஆளப்படுகிறவர்கள் ஏழைகளாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பரந்த இந்த நாட்டிலே 50 ஆண்டுகள் ஆகிவிட்டது சுதந்திரம் கிடைத்து, எங்களுக்கு என்று எந்த நிலம் இருக்கிறது என்று நான் கேட்கிறேன். என் தாய் என்னை கருவுற்றிருந்த மசக்கையிலே தெல்லி தீண்டதை தவிர இந்த பரந்த தேசத்தில் எங்களுடைய மண் எது? உங்களுடைய தடித்த இதிகாசங்கள் எந்த பக்கத்தில் எங்களுடைய வாழ்க்கை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? எங்களுக்கு உண்டான குளிர்ச்சியையும் வெப்பத்தையும் கொடுக்காமலேயே உங்களுடைய சூரிய சந்திர சுழற்சிகள் இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு நடந்து கொண்டிருக்கும்? நான் ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன், எனக்கு தர வேண்டிய பங்கை ஒதுக்க சொல்லி அல்ல, உங்களிடமிருந்து எப்படி எடுத்துக் கொள்வது என நானே கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதுவரை நீங்கள் அனுபவியுங்கள், ஆசிர்வதிக்கிறேன். ஒரு ஆடு மாடு தண்ணி குடித்து விட்டு போகிறது, அதுல நீ தண்ணி கொடுத்து தண்ணி பிடித்து வந்து குடிக்கிறாய். ஆனால் நான் தூக்கி கொடுத்து நம்மள தூக்க மாட்டேன்னு சொல்லுகிறது ஒரு மேலாதிக்க வர்க்கம். நீங்கள் யாரையும் தீண்ட மாட்டேன் என்று சொல்லுவதற்கு நான் சொல்லுகிறேன், நான் உங்களை தீண்ட போவதில்லை. உங்களுக்கு உருப்படியா என்ன தெரியும்? உங்கள் பெண்டு பிள்ளைகள் ஒண்டி பிழைக்க ஒரு குடிசை போட தெரியுமா? வக்கனையா பொங்கி திங்க மண் எடுத்து ஒரு சொப்பு செய்ய தெரியுமா? 4 விறகு எடுத்து அடுப்பெரிக்க தெரியுமா? காட்டு மிராண்டி போல் வளர்ந்து காடா இருந்தாலும் சொந்தமாய் அழித்துக் கொள்ள வருமா? வீட்டிலே ஒரு இளவென்றால் ஒரு முழம் குழி வெட்டி புதைக்க கூட தெரியாது. ஐயா, நாய் கூட தன் உணவை தானே உண்ணும். உனக்கு எல்லாவற்றையும் நாங்கள் ஊட்டிக் கொண்டிருக்கிறோம். எந்த விதத்தில் என்னை விட உயர்ந்தவன்? நான் சொல்லுகிறேன், நான் உன்னை தீண்ட போவதில்லை. காலம் காலமாக பணம் படைத்த சமுதாயம் ஏழைகளுடைய முதுகிலே சவாரி செய்தே கரையை அடைந்து விடலாம் என்று எண்ணி இருக்கிறது. உங்களுடைய எக்காலம் இன்னும் எத்தனை காலத்துக்கு? பணம் 10 செய்யுமா? இந்த கிழக்கு சட்டங்களை நான் தள்ளுபடி செய்கிறேன். பணம் 10 செய்யும் என்கிற வாதத்தை நான் ஒத்துக்கொள்ள வரவில்லை. ஏழைகள் 1000 பேருக்கு எஜமானாக இருக்கலாம். ஈ எறும்பு ஒன்றுக்காவது உன்னால் எஜமானாய் ஆக முடியுமா? தெரு என்ன ஊரே உன்னை சீமான் என்று போட்டலாம். சிட்டு குருவி என்று உன் சொல்லுக்கு ஆமாம் போடுமா? உன் 10 ரூபாய் தாளுக்கு 10 பேர் வரலாம். நீ 10,000 நீட்டு, பட்டாம் பூச்சி ஒன்று வருமா? உட்கார்ந்து இருப்பது உன் தோட்டத்து பூவில் தான் என்றாலும் உன் வருகையை கண்டு வண்டி எழுந்திருக்குமா? வேலை தொடு, நீ சீமான் ஆயிற்று என்று தன் கொடுக்காதது உன்னை கொட்டாமல் கும்பிட்டா நகரும். இத்தனையும் நடந்தால் பணம் 10 என்ன 12 செய்யும் என்று சத்தியமே செய்வேன் நான். ஆனால் ஏழைகளும் கோழையிடம் மட்டுமே உன் பணம் வெற்றி பெறுவதால் நீயும் உன் பணமும் பெறுவது நிஜமான வெற்றிகளும் அல்ல, நாங்களும் எங்கள் ஏழ்மையும் அடைவது நிலையான தோல்விகளும் அல்ல. நான் சொல்லுகிறேன், இனிமேலாவது திருந்திக் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த தேசத்தை சுரண்டியதெல்லாம் போதும். இனிமேலாவது என் தேசத்திற்காக கொஞ்சம் அழுது பாருங்கள். உங்கள் கண்ணீரிலாவது என் தேசத்தினுடைய கரை கொஞ்சம் கரைந்து போகட்டும். நான் உங்களுடைய கண்தானம் கேட்கவில்லை, கண்ணாடி தானமாவது செய்யுங்கள் என்றுதான் கேட்கிறேன். நீங்கள் வடகை மென்று துப்புவதை எல்லாம் நாடாளுமன்றத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆனால் உங்களுடைய மேலாதிக்க உணர்வுகளை மென்று விழுங்குங்கள் என்று சொல்லுகிறேன். இனிமேலாவது லஞ்சம் வாங்குவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறேன். இல்லை என்றால் உங்களுடைய வாரிசே உங்களுக்கு சிதை மூட்ட லஞ்சம் கேட்கும் என்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாரிசு சொத்து கேட்கும் உங்களை புதைப்பதற்கு, ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொன்ன கடமைகளை நீங்கள் ஆற்றுவீர்களே, ஆனால் வல்லரசின் தீப்பந்தம் நம் கைக்கும் ஒரு நாள் மாறும். இல்லை என்றால் பதவி செருப்புக்கும் கடிக்கிற நாள் வரும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். திருந்தி விடுங்கள், இல்லையே நாங்கள் திருத்த வேண்டி வரும். விவேகானந்தர் சொன்னார், அன்றைக்கு 100 இளைஞர்களை கேட்டார் விவேகானந்தர் இருந்தார், இளைஞர்கள் இல்ல. இன்றைக்கு இளைஞர்கள் இருக்கிறார்கள், விவேகானந்தர் இல்ல. வேண்டாம்னு சொல்றேன், நம்ம இடத்துல விவேகம் இருக்கிறது இளைஞனே, அதனால் இந்த சமுதாயத்திற்கு ஆனந்தம் இருக்கிறது. நாம் யாரையும் நாட தேவையில்லை என்று நான் சொல்லுகிறேன். அகிம்சை தான் நாடாள வேண்டும் என்று ஐயா சொன்னார். நான் சொல்லுகிறேன், நாங்கள் துணிந்து வன்முறையும் செய்வோம், துணிந்து குண்டு வைப்போம். வன்முறை பாலத்திற்கு நாங்கள் துணிந்து தீ வைப்போம், தீண்டாமையை எதிர்த்து. இளைஞனே, பல்லக்கு சுமந்து போக மட்டுமே, ஏகாதிபத்திய பல்லக்கு சுமந்து போக மட்டுமே போடப்பட்டிருக்கிற அந்த ஒற்றையடி பாதையிலே சுதந்திரம் என்னும் சமத்துவ தேரையும் நாம் துணிந்து இழுத்து செல்லுவோம். புறப்படு கொஞ்சம் இந்த பூமியை செதுக்குவோம். துயில் எழுப்பும் சூரியனே சோம்பல் பட்டால் விடியல் கனவாகிவிடும்.
பூக்களை துயில் எழுப்பும் சூரியனே சோம்பல் பட்டால் விடியல் கனவாகிவிடும். நம் கனவுகளில் மனக்குதிரை புல்மைந்தது போதும். சிதறி போன மக்கள் சக்தியை சேர்த்தொரு நானேற்று அம்புகளின் இலக்காய் அதர்மத்தின் நெஞ்சிருக்கட்டும். நம் உதிரத்தில் நமக்கு ஒரு ஜாதகம் எழுது. எந்த ஜோதிடனும் தேவையில்லை நாம் முன்னேற. தேசத்தின் மகுடத்தில் மிச்சம் இருக்கும் இடம் நம் பெயரை எழுதத்தான் என்பதை உணர்ந்து கொள். இனிமே அச்சப்பையை அழித்து துணிவை துணைக்கு அழைத்து வெற்றி கோட்டையை நம் கரம் பிடிக்க முயற்சி படிகளில் ஏறுவோம். இனி புதியதோர் உலகம் செய்வோம். ஏ இளைஞனே, இந்த மண் உன் சொந்த மண் என்று சத்தமிடு. முடிந்தால் முத்தமிடு. மேலாதிக்கத்துக்கு சிகிச்சை கொடுத்து என் இந்தியாவை வல்லரசாக்காவிட்டாலும் பரவாயில்லை, ஒரு நல்லரசாக ஆக்கவாக செய்வோம் என்று சொல்லி வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டுகிறேன்.